மிடில் ஈஸ்டில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி, அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன் போராக இருக்கட்டும், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போராக இருக்கட்டும், ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் மேற்கொள்கின்ற தாக்குதலாக இருக்கட்டும், இதனை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். இதன்போது ரஷ்யா தரப்பிலிருந்து பேசிய ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய கண்டனங்களை, நிறைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கார் என்று சொல்ல முடியும். அப்படி அவர் என்ன சொல்லியிருக்கார் என்பதை பற்றி முதல்ல பார்க்கலாம். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது முடிவடைந்த பிறகு எதிர்கால காசாவை பற்றி நாங்கள் பிளானை போட்டுக்கொண்டிருக்கோம். எதிர்கால காசாவை பற்றி மட்டும் பிளானை போடல, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். பாலஸ்தீனத்தை பற்றி பேசாமல் தனி காசாவை பற்றி மட்டும் பேசுவது சுத்த முட்டாள்தனம், அது பயனற்றது. ஆகவே ஒரு சில நாடுகள் காசாவோட ஃபியூச்சரை பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதை பற்றி பேசல. இது சுத்த முட்டாள்தனம். அப்படி செய்கின்ற நாடுகள் மிகப்பெரிய ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். அமெரிக்காவை எடுத்து பார்த்தோம் என்றால் இப்போது நடக்கின்ற இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றி அவர்கள் கவலைப்படையில. எதிர்காலத்தில் காசாவில் என்ன செய்யலாம், எதிர்கால காசாவை பற்றித்தான் அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கால காசாவில் எப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என்பதை பற்றித்தான் அரபுலக நாடுகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். இப்போது காசா பகுதியில் இஸ்ரேல் செய்கின்ற கொடுமைகளை பற்றியும் இஸ்ரேல் செய்கின்ற இனப்படுகொலை பற்றியும் அமெரிக்கா பேசல. காசாவினுடைய எதிர்காலத்தை மட்டும் பேசுகிறார்கள். அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதை பற்றி பேசவில்லை என்றால் அவர்கள் பாலஸ்தீனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். மேற்கு கரையாக இருக்கட்டும், காசாவாக இருக்கட்டும், அது அனைத்தையும் முனைத்து தான் பாலஸ்தீனம் என்று சொல்கிறார்கள். இப்படி இருக்கையில் காசாவை தனியாகவும் மேற்கு கரையை தனியாகவும் பிரித்தார்கள் என்றால் பாலஸ்தீனம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடும். காசா என்ற ஒரு நகரமாக பேசுவார்கள், அதே நேரத்தில் மேற்கு கரையை ஒரு பகுதியாக பேசுவார்கள். இதில் பாலஸ்தீனம் என்ற ஒரு வார்த்தையானது இடம்பெறாது. பாலஸ்தீனம் என்பதை அழிந்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஆகவே காசாவினுடைய ஃபியூச்சரை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி, மேற்கு கரையினுடைய ஃபியூச்சரை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். பாலஸ்தீனத்தை பற்றி பேசாமல் காசாவை பற்றி மட்டும் பேசுவது பாலஸ்தீனத்தை அழிப்பதற்குத்தான் சமமாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அமெரிக்கா இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டை கொடுக்கிறார்கள். அது பொலிட்டிக்கல் ரீதியான சப்போர்ட்டாக இருக்கட்டும், மிலிட்டரி ரீதியான சப்போர்ட்டாக இருக்கட்டும், இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களாக இருக்கட்டும், அமினேஷன்களாக இருக்கட்டும், இஸ்ரேலுக்கு தேவையான குண்டுகளாக இருக்கட்டும், இஸ்ரேலுக்கு தேவையான மிசைல்கள், ஃபைட்டர் ஜெட், இப்படி நிறைய விஷயங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய விஷயங்களில் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எப்படி உக்ரைனுக்கு சப்போர்ட்டை கொடுக்கிறார்களோ அதை விட அதிகமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டை கொடுக்கிறபடியாக தான் இஸ்ரேல் காசா பகுதியில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு அங்கே இருக்கிற மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை நிறுத்தினாலே இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற கொடூரங்கள் நிறுத்தப்படும், இஸ்ரேலோட கொடூரங்கள் நிறுத்தப்படும். பட் அமெரிக்கா இதனை செய்வார்கள் என்று பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள் என்று ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். இவர் சொன்ன இந்த விஷயம் உண்மையாக இருக்கு சொல்ல முடியும். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்ததில் இந்த இப்போ வரையுமே இஸ்ரேலுக்கு தேவையான முழுமையான சப்போர்ட்டை அமெரிக்கா கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவோட வெப்பன்ஸை பயன்படுத்தி தான் இப்போ வரையுமே காசாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இஸ்ரேல் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 38,000க்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள், காசா பகுதியில் இருக்கிற அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் 18 வயதுக்கு குறைவான மக்கள் தான் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இளைஞர்கள் என்று சொல்ல முடியாது, அவர்களை சிறுவர்கள் என்றுதான் சொல்ல முடியும். இப்படி அதிகமான சிறுவர்களைத்தான் இஸ்ரேல் கொண்டு குவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். காசா பகுதி எடுத்து பார்த்தோம் என்றால் 18 வயசுக்கு குறைவான சிறுவர்கள், சிறுமிகள், குழந்தைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறார்கள். இவர்கள் வளர்க்கின்ற காலப்பகுதியில் இஸ்ரேலோட கொடூரங்களை தாண்டித்தான் வளர வேண்டி இருக்கும். ஆகவே இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற கொடூரங்கள் காசா பகுதியினுடைய ஃபியூச்சரை ரொம்ப பாதித்து கொண்டிருக்கு என்பதுதான் இப்போது இருக்கிற நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஆகவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை குறைத்தால் மட்டும்தான் இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற கொடூரங்களை நிறுத்த முடியும். பட் அமெரிக்கா அதனை செய்வார்களா? கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். அமெரிக்கா தங்களுடைய மக்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட இஸ்ரேலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆகவே இதில் இருந்தே இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை அவர்கள் நிறுத்த போறதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. அடுத்ததாக கடந்த 10 மாதத்தில் இஸ்ரேல் காசா பகுதியில் மேற்கொள்ளுகின்ற தாக்குதலால் கொல்லப்பட்ட மக்களோட எண்ணிக்கையை உக்ரைனோடு ஒப்பிட்டோம் என்றால் 10 வருடங்களில் உக்ரைனில் கொல்லப்படுகின்ற மக்களோட எண்ணிக்கையை விட 2 மடங்கு அதிகமான மக்களை இஸ்ரேல் காசா பகுதியில் கொண்டு குவித்திருக்கிறார்கள். இப்படி மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொள்ளுகின்ற கலெக்டிவ் பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். இவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கு. ஏனென்றால் இஸ்ரேல் காசா பகுதியில் ஹமாஸுக்கு எதிரான போரை செய்கிறோம் என்று சொல்லி அங்கே இருக்கிற அப்பாவி பாலஸ்தீன மக்களைத்தான் கொண்டு குவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ வரையுமே 38,000க்கும் அதிகமான அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதையும் கடந்த
ஒரு கிழமையாகவே இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற தாக்குதலோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக மாறியிருக்கு. காசா பகுதியில் கொல்லப்படுகின்ற மக்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக மாறியிருக்கு. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்ததில் இந்த இப்போ வரையுமே கொல்லப்பட்ட மக்கள் எண்ணிக்கையை விட கடந்த ஒரு கிழமையாக கொல்லப்படுகின்ற மக்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கு என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிரான கொலை முயற்சியானது இடம்பெற்றபடியால் அதில் தான் அனைவரோட கவனமானது இருக்கு. இந்த சூழ்நிலையை இஸ்ரேலானது தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி காசா பகுதியில் கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு நிறைய அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொன்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்காவில் நடக்க போகிற பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இஸ்ரேலுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தப்படுகின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. அதனை நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இஸ்ரேல் காசா பகுதியில் கொடூரமான தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிற லவ்ரோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இன்டர்நேஷனல் ரீதியாகவே இஸ்ரேலுக்கான மரியாதையானது குறைந்திருக்கு என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து கவலைகளை தெரிவிச்சிருக்கிறார்கள். பட் அவர்கள் கவலைகளை தெரிவிக்க முன்னம் ட்விட்டரில் போய் உண்மை நிலவரத்தை பார்க்க சொல்லுங்கள். அப்படி அவர்கள் பார்த்தாலே ஏன் அவர்களுக்கான மரியாதையானது குறைந்திருக்கு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று லவ்ரோ அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்படி இவர் சொல்வதற்கான காரணம் இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற போர்க்குற்றமாக இருக்கட்டும், இனப்படுகொலையாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மக்களை கொண்டு குவிப்பதாக இருக்கட்டும், இதற்கான உண்மை செய்திகள் ட்விட்டரில் வெளியே வந்து கொண்டிருக்கு. அதாவது தற்போது எக்ஸ் தளத்தில் வெளியே வந்து கொண்டிருக்கு. இதில் நிறைய மக்கள் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற நிறைய மக்களாக இருக்கட்டும், அல்லது பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் மனித நேயத்தோடு நடந்து கொள்கின்ற நிறைய மக்களாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற போருக்கு எதிராக மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் செய்வது தவறு என்று சொல்லி எக்ஸ் தளத்தில் நிறைய தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேல் தரப்பிலிருந்து எக்ஸ் தளத்தில் நடக்கின்ற விஷயங்களை பார்த்தாலே அவர்களுக்கான மரியாதையானது சர்வதேச ரீதியாக குறைந்திருப்பதற்கு என்ன காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். இவர் சொல்வதை நாங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ளணும் என்றால் இஸ்ரேல் இப்போது என்ன செய்கிறார்களோ அதுக்கான விளைவுகளைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் செய்கின்ற குற்றங்களால் தான் இஸ்ரேல் சர்வதேச ரீதியாக மரியாதையை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்ததாக இஸ்ரேல் மீண்டும் ஐநாவோட சட்டத்தை மீறி மேற்கு கரையில் அத்துமீறி ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே எங்களுடைய மீடியாவில் மேற்கு கரையில் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்த பிறகு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லியிருந்தோம். அதனைத்தான் இப்போது ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஹமாஸ் மேற்கொண்டார்கள். இதனால் காசா பகுதியில் இஸ்ரேல் போர் செய்கிறார்கள் என்று சொல்ல முடியும். பட் மேற்கு கரையில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்படல. பட் இஸ்ரேல் மேற்கு கரையில் தாக்குதலை மேற்கொண்டு மேற்கு கரையில் அத்துமீறி ஆக்கிரமிப்பை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதனை எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் என்று சொல்ல முடியும்? இதனை கேட்டால் அமெரிக்க தரப்பில் என்ன சொல்வார்கள்? இஸ்ரேல் தங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்கான தான் இதனைத்தையுமே செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். பட் இது செல்ஃப் டிஃபென்ஸ் கிடையாது. இஸ்ரேல் தங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்துகிறார்கள். அதாவது ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதலை தங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி தங்களுடைய நோக்கம் அனைத்தையுமே இஸ்ரேல் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. காசா பகுதியை அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்வதாக இருக்கட்டும், மேற்கு கரையில் அத்துமீறி ஆக்கிரமிப்பை செய்து அங்கே இஸ்ரேலோட மக்களை குடியமர்த்துவதாக இருக்கட்டும், இப்படி இஸ்ரேல் தங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. பட் ஐநாவோட சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் மதிக்கல் என்பதும் இதில் இருக்கிற நிதர்சனமான உண்மையாக இருக்கு. அடுத்ததாக ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொன்ன விஷயத்தை நாங்கள் முக்கியமாக கவனிக்கணும். அதாவது இஸ்ரேல் அமெரிக்காவை பயன்படுத்தி இந்த போரை மிகப்பெருசாக விரிவடைய செய்து ஈரானுக்கு எதிரான போராக மாற்ற முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பட் ஈரான் இந்த போரை மிகப்பெருசாக மாற்ற விரும்பவில்லை என்று ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான கொலை முயற்சிக்கு பின்னாடி ஈரான் தான் இருக்கிறார்கள் என்று அமெரிக்கா தரப்பில் இந்த செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். அதனை பற்றி நேற்றைய வீடியோவிலேயே நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது ட்ரம்புக்கு எதிரான கொலை முயற்சிக்கு பின்னாடி ஈரான் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை செய்வதற்கு முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்புக்கு எதிரான கொலை முயற்சிக்கு பின்னாடி ஈரான் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அமெரிக்காவை ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வைக்கிற நடவடிக்கையில் தான் இப்போது இஸ்ரேல் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்த பிறகு இஸ்ரேலோட முக்கியமான எதிரியாக இருக்கிற ஈரானை அழிக்கணும், ஈரானை அடக்கி வைக்கணும் என்பதற்காண்டி ஈரானுக்கு எதிரான போராக இதனை மாற்றுவதற்கு இஸ்ரேல் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். பட் இந்த முயற்சியில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வியில் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இப்படி இருக்கிறது தான் இப்போது இடம்பெற்று ட்ரம்புக்கு எதிரான கொலை முயற்சிக்கு பின்னாடி ஈரான் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அமெரிக்காவை ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வைப்பதற்கான நடவடிக்கையில் இஸ்ரேல் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனைத்தான் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரும் சொல்லியிருக்கிறார். இப்படி மட்டும் ஈரானுக்கு எதிரான போரானது ஆரம்பித்தது என்றால் இது மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு போராக மாறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. பட் ஈரான் தரப்பில் இந்த போரை மிகப்பெருசாக மாற்ற அவர்கள் விரும்பல. அதாவது இப்போது நடக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை மிகப்பெருசாக மாற்றுவதற்கு ஈரான் விரும்பல என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இதே நேரத்தில் ரஷ்யா தரப்பில் இருந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கும் ஐநா சபையில் பாலஸ்தீனத்துக்கான ஒரு
உறுப்புரிமையை கொடுப்பதற்கும் நாங்கள் முழுமையான சப்போர்ட்டை தெரிவிக்கிறோம் என்று ரஷ்யா தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுகிறார்கள். ஐநா சபையில் பாலஸ்தீனத்துக்கான உறுப்புரிமையை கொடுப்பதற்கும் ரஷ்யா முழுமையான சப்போர்ட்டை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே மிடில் ஈஸ்டில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி ஐநா சபையில் வெளிப்படையாக பேசிய போது மிடில் ஈஸ்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு பின்னாடி இஸ்ரேல் தான் இருக்கிறார்கள், இஸ்ரேல் செய்கின்ற குற்றங்களை பற்றியும் ரஷ்யா வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் இஸ்ரேல் செய்கின்ற குற்றங்களை வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். இதனால் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை மிகப்பெரிய விரிசலானது ஏற்பட்டிருக்கு என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.